நேற்று நடந்த எபிசோட் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சொல்லலாம். ஸோ இங்கே நாம் யாரை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சாச்சனா, மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன், ஆனந்தி, அட் லாஸ்ட் ரஞ்சித் சார். இதில் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சன்ஸ் டு த கோர் ஓவர் டு மஞ்சரி அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே அப்படி இருந்தது. முத்துக்குமரன் பேட்சை எடுத்த உடனே இவங்களும் போய் ஒரு பேட்ச் எடுப்புன்னு வந்து நின்றாங்க. ஸோ அந்த இடத்துல இன்க்ளூடிங் சத்யா, ஆல் தி கேர்ள்ஸ் டீம் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க. சாச்சனா வந்து இது ஃபேர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அப்செட் ஆகி உட்கார்றப்ப இந்த இடத்துல நான் வந்து ஆனந்தியை பற்றி சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி உள்ள சீசனில் எல்லாம் வந்து வெளில உள்ள ரெவ்யூவர்ஸ் ஆகட்டும், உள்ளே இருக்கவங்க ஆகட்டும், விஷ பாட்டில்னு சில கேரக்டர்ஸ்க்கு வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல விஷ பாட்டிலாக என்னால் யாரை கனெக்ட் பண்ண முடியும்னா ஆனந்தி அண்டு முத்துக்குமரன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து பேச்சு திறமை உள்ளவங்க. ஸோ இவங்களுடைய நேற்று நடந்த நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரெண்டு பேரும் பேச்சு திறமை உள்ளவங்க ஷைன் ஆகிட்டு இருந்தோம். இப்போ மஞ்சரின்னு ஒரு கேரக்டர் வந்து பேச்சு திறமை மட்டும் இல்லை, ரொம்ப போல்டாக தன்னோட பாயிண்ட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்குள்ளே ஒரு வன்மம் அவங்க மேலே இருந்துச்சு. ஆனந்தி நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது மாதிரி பேட்ச் எடுக்கூடாதுன்னு மற்ற கேர்ள்ஸ் டீமில் மற்ற ஹவுஸ்மேட் சொன்ன உடனே அப்செட் ஆகி போய் உட்காடுறாங்க. அப்போ போய் ஆனந்தி சாச்சனா இங்கே பாய்ஸ் டீமில் ஸ்வாப் ஆகி உட்காந்துருக்க ஆனந்தி இங்கேருந்து போய் சாச்சனா பக்கத்தில் உட்காந்து கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுடைய வன்மம் தெரிஞ்சுது. அந்த இடத்துல அவங்களுடைய செய்கை வந்து விஷபாட்டலாக இருந்தது. முத்துக்குமரன் பண்ணதும் இன்றைக்கி அந்த பேட்சை எடுத்ததும் வந்துட்டு பேட் டு த கோர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து ராணவ் வந்து என்ன மாதிரி கேரக்டர்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் லாஸ்ட் வீக் அந்த சாட்டர்டே சண்டே வீக்கில் வந்து விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்ண உடனே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவர் பண்ணது இக்னோரண்ட் டு த கோர் அப்படின்னு தான் சொல்லலாம். செம்ம கடுப்பாக காண்டாக இருக்குது அவர் பண்ணுறது. பட் அவர் க்யூட்டுன்னு நினச்சிட்டு பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று எபிசோடில் ரஞ்சித் சார் ஃபஸ்ட் டைம் வந்து தன்னுடைய பாயிண்ட்டை எடுத்து வச்சுருக்காரு. இது ஒரு பிகினிலேருந்தே பண்ணியிருந்தா இன்னும் அந்த எபிசோட் நல்லா இருந்திருக்கும். அந்த ராஜாராணி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் டீமில் வந்து ராஜாவோட ஊர் பேரை டிஸ்கஸ் பண்ணுறப்ப இவரும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த இடத்துல யாரோட பாயிண்ட்ஸ் டாமினேட்டிங்காக இருக்குது வாய்ஸும் அப்படின்னா தீபக்கு முத்துக்குமரன். அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அவரோட வாய்ஸே எடுபடல. அப்புறம் கோச்சிட்டு போனதுக்கப்புறமும் அப்பையும் திரும்ப கூப்பிடுறப்ப முத்துக்குமரன் வந்து அவருடைய சர்க்காஸ்டிக்காக தான் அவரை கூப்பிட்றாரு. வாங்க இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இரிட்டேஷன் டு த கோராக இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்காக பாயிண்ட்டை எடுத்து வச்சார் ரஞ்சித், என்னை பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தன்னோட நாட்டுக்கு நம்ம என்ன பேர் வைக்கணும் அப்படின்றதுக்கு அவருடைய மெச்சூரிட்டி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அவருடைய ஏஜோட மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்ற அவர் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.